நாட்டின் வேளாண் உற்பத்தியை பெருக்க மாநில அரசுகளுடன் இணைந்து திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று நடுவ நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் வேளாண் துறைக்கான முக்கிய அறிவிப்புகளை நிதியமைச்சர் வெளியிட்டார். பருப்பு உற்பத்தியில் தன்னிறைவு அடைய இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்படுகிறது என்ற அவர், பருப்பு வகைகள் உற்பத்தியை அதிகரிக்க புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க மாநில அரசுகளுடன் இணைந்து புதிய திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறினார். பழங்கள் மற்றும் காய்கறிகளின் உற்பத்தியை பெருக்க திட்டம் செயல்படுத்தப்படும். உளுந்து, துவரம் பருப்பு ஆகியவற்றின் உற்பத்தியை பெருக்க திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். சிறப்பான சாகுபடிக்கு ஏற்ற விதைகளை நாடு முழுவதும் விநியோகிக்க திட்டம் செயல்படுத்தப்படும். அசாமில் யூரியா உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். அப்போது பிரதமர் மோடி மேசையை தட்டி வரவேற்றார். Our government will now launch a 6-year mission for Atmanirbharta in pulses with a special focus on Tuar, Urad and Masoor. Details are in Annexure B. Central agencies such as NAFED and NCCF will be ready to procure these 3 pulses as much as offered during the next 4 years from farmers who register with these agencies and enter into agreements. கிசான் கடன் அட்டைகள் மூலம் 7.7 கோடி விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். கூட்டுறவுத்துறைக்கு கூடுதல் கடன் வசதி அளிக்கப்படும். புத்தாக்க நிறுவனங்களுக்கு கடன் வட்டியில் சலுகைகள் வழங்கப்படும். சிறு குறு நிறுவனங்கள் இந்தியாவை உற்பத்தி மையமாக கொள்ளும் அளவுக்கு வசதிகள் உருவாக்கப்படும். சிறு நிறுவனங்களுக்கு கூடுதல் கடன் வழங்கப்படும். கிராமப்புறங்களில் கூடுதலாக 1.5 லட்சம் தபால் நிலையங்கள் அமைக்கப்படும். தபால் நிலையங்கள் மூலம் ஊரக பகுதிகளில் வளர்ச்சி திட்டங்கள் உருவாக்கப்படும். நாட்டில் மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 10,000 இடங்கள் உருவாக்கப்படும். நாடு முழுவதும் மேல்நிலை பள்ளிகள், சுகாதார நிலையங்களுக்கு பாரத் நெட் மூலம் பிராட்பேண்ட் வசதி, மாணவர்களுக்கான பாடங்களை தாய்மொழியிலேயே மின்னணு முறையில் வழங்க திட்டம், உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பொம்மைகளை ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை, தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின பெண்களை தொழில் முனைவோர்களாக்க முதன்முறையாக புதிய திட்டம் தொடங்கப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகள் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன.